பேரலை நேயர்களுக்கு வணக்கம். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவும் காங்கிரஸும் இணைந்து கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக முன்வைத்து வருகிறார்கள். இப்போ அதில் அண்ணாமலையும் நடிகர் விஜயும் சேர்ந்து அந்த விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டார்கள் அப்படின்ட்டு. உண்மையிலேயே கச்சத்தீவை அப்படி இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது அப்படின்னா திரும்ப எடுக்கிறதுல இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு அல்லது வேறொரு அக்ரிமெண்ட் போட்டு இப்போ மோடி கூட இன்றைக்கு இலங்கைக்கு போயிருக்கிறார். அங்கே திசநாயகாவோடு இலங்கை மித்ர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதை மோடிக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இலங்கைக்கு நண்பனாக இருக்கக்கூடிய மோடி இந்திய நல்லுறவை பேணுவதற்காக இலங்கை கச்சத்தீவை விட்டு கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு அக்ரிமெண்ட்டை இன்றைக்கு அவர் கையெழுத்து போடுகிறாரா அப்படின்னா அதற்கு எந்த பதிலும் பாஜக தரப்பிலிருந்து வருவது இல்லை. உண்மையிலேயே என்ன நடந்தது? கூடுதலாக அண்ணாமலை இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்கிறார். PK மூக்கையா அவர்கள் நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவை திமுக காங்கிரஸ் தாரை வார்த்த பொழுது நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியவர் அப்படின்னு அவரும் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையில் அந்த கச்சத்தீவு விவாதத்தில் என்ன நடந்தது, யார் யாருக்கு ஆதரவாக பேசினார்கள் என்பது பற்றி எல்லாம் விரிவான அறிக்கைகள் நம்முடைய கைகளில் இருக்கிறது. அந்த நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் டிபேட்ஸினுடைய டெக்ஸ்ட் இன்றைக்கும் சன்சாத் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்ற ஆவணங்களில் மற்றும் பார்லிமெண்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்ற ஆவண பாதுகாப்பகத்தில் இப்போதும் இருக்கிறது. அதிலிருந்து எடுக்கப்பட்ட காப்பி. இப்போ அதில் என்ன பேசி இருக்கிறாங்க அப்படின்னா 1974 ஆண்டு ஜூலை மாதத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த விவாதங்கள் நடைபெறுகிறது. அந்த விவாதத்தினுடைய தலைப்பு ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா அண்ட் பவுண்டரி இன் ஹிஸ்டாரிக் வாட்டர்ஸ் பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ் அண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ். ஸ்பீக்கர் நவ் ஸ்ரீ ஸ்வரன் சிங் வில் மேக் அ ஸ்டேட்மெண்ட். அதாவது நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவை கொடுக்கலாமா வேண்டாமா என்று விவாதம் நடக்கலை, மாறாக அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துடுறாங்க. அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்ததற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் அது குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதற்காக ஸ்வரன் சிங் அன்றைய அமைச்சர் முன் வருகிறார். அப்படி முன்வரும் பொழுது இந்திய அளவில் பலரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்போது தமிழ்நாட்டிலிருந்து 5 பேர் அந்த விவாதங்களில் பேசி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் ரியாலிட்டி. அந்த 5 பேர் யார் அப்படின்னா திரு நாஞ்சில் மனோகரன், திரு இரா செழியன், திரு PK மூக்கையா தேவர், திரு முகமது ஷெரீப் அவர்கள் மற்றும் திரு விஸ்வநாதன் அவர்கள். இதுல விஸ்வநாதன் யாரு, முகமது ஷெரீப் யாரு, PK மூக்கையா தேவர் யாரு அப்படின்றது எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். PK மூக்கையா தேவர் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கிறார். அப்படி அவர் தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது 1971 ஆண்டு முக்கியமான ஒரு விஷயம் அவருக்கு வாழ்க்கையில் நடக்கிறது. என்னன்னா, ஒரே நேரத்தில் சட்டமன்றத்துக்கும் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கும் போட்டியிட்டு இரண்டும் வெற்றி பெறுவது அப்படின்றது அப்போது ரொம்ப கடினம். அப்போல்லாம் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடக்கும் பொழுது இரண்டுக்குமே கூட ஒருவர் போட்டியிடலாம். சமீபத்தில் கூட சென்னை மேயராக நம்முடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இருந்த பொழுது அவர் MLA-வாகவும் இருந்தார். அதற்கு பிறகு சில சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒருவர் 2 அரசமைப்பு சட்ட பதவிகளில் தொடர முடியாது என்பது போன்ற திருத்தங்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகுதான் அப்படிலாம் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டது. இப்போ நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் போட்டியிடுவது அப்படின்ற அதை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் அதற்கு முன்னாடி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படி ஜெயித்திருக்கிறார். அவருடைய அரசியல் வாரிசாக கருதப்படுகின்ற PK மூக்கையா தேவரும் அதே போல ஜெயிக்கிறார். 1971 தமிழ்நாடு லோக்சபா எலெக்ஷன்ஸ். லோக்சபா எலெக்ஷனும் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் நடைபெற்ற அந்த தேர்தலில் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் போட்டியிட்டது. அந்த கூட்டணியில் போட்டியிட்டது மட்டுமல்ல, சட்டப்பேரவையில் அதற்கு முன்பு அவர்கள் இருந்த எண்ணிக்கையை விட அதிகமான உறுப்பினர்களை பெறுகிறார்கள். எத்தனை உறுப்பினர்கள்? அதற்கு முன்பு ஒரே ஒரு உறுப்பினர் தான் இருந்தார். திமுக கூட்டணிக்கு வந்ததற்கு பிறகு 9 இடங்கள் போட்டியிடுவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு 7 இடங்களில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த 7ல் ஒருவர் தான் திரு PK மூக்கையா தேவர் அவர்கள் மற்றும் AR பெருமாள் அவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வெற்றி பெறுகிறார்கள். அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியை சேர்ந்தவர்கள்.
இதுல பி.கே. மூக்கையா தேவர் அவர்கள் அன்றைக்கு நடந்த நாடாளுமன்ற விவாதத்தில் பேசும் பொழுது முக்கியமான ஒரு விவகாரத்தை குறிப்பிடுகிறார். பி.கே.எம். தேவர், ராமநாதபுரம், கச்சத்தீவு ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் மை கான்ஸ்டிடியூவன்சி. யூ ஆர் ஆக்டிங் லைக் அ டிக்டேட்டர். யூ ஆர் ஸ்பீக்கிங் லைக் அ டெமோக்ராட், பட் அட் த சேம் டைம் யூ ஆர் ஆக்டிங் லைக் அ டிக்டேட்டர். The whole life of thousands of fishermen. Today, the Ceylon government has moved their forces, their military towards that island. Thousands of mechanized boats were stopped. Movements were restricted. Their lives are in danger. You have simply betrayed. You have no sympathy and courtesy to consult those people. You are thinking of it as a part of Tamil Nadu. Do not think it as a part of Tamil Nadu. It is going to be the base for a future war. It is going to be the base and challenge the life of the nation. I have to warn all these things because in the part it has been the tradition of our government to be Bhutan of the northern borders. வட இந்தியாவின் எல்லை பகுதிகளில் இப்படி தாரை வார்ப்பது என்பது இந்த அரசாங்கத்துக்கு புதிது அல்ல. ஆனால் தெற்கில் நீங்கள் இப்படி தாரை வார்ப்பது பெரும் சிக்கலை ஏற்படுத்த போகிறது. அப்போ இவர் பேசும் பொழுது கைண்ட்லி சிட் டவுன் ஸ்பீக்கர் அறிவுறுத்துகிறார். கடுமையான குறுக்கீடுகள் வருகிறது. மீண்டும் சொல்கிறார், the division of India has cost the life of Mahatma Gandhi. It is not a part of Tamil Nadu, but it is a part of the holy land of India. You are betraying on behalf of the constituency, on behalf of forward block. I walk out அப்படின்னு சொல்லுகிறார். மற்றும் அதே போல பெரியகுளம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு முகமது ஷெரீப் அவர்கள், even on the 1st April 1968 I produced sufficient records in this house to show that the Kachativu belongs to Raja of Ramnad. Government has failed to go through those records. I was selected representative of the constituency here previously. அதாவது ஏற்கனவே ராமநாதபுரத்தில் அவர் ஜெயித்திருக்கிறார். It is a shame on the part of the government that they have not consulted the people of the place and the chief minister of the state. We condemn this action of government and along with my friend I also walk out. Shri P.K.M. Thevar and Shri Muhammad Sharif then left the house. 1974 ஜூலை மாதம் நடந்த விவாதத்தில் இரண்டு பேரும் வெளிநடப்பு செய்கிறார்கள். இரண்டு பேரும் திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற எம்பிக்கள். அதில் முகமது ஷெரீப் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், you have not consulted the chief minister of the state. மாநிலத்தின் முதலமைச்சரை கலந்து ஆலோசிக்காமல், அந்த மக்களை கலந்து ஆலோசிக்காமல் அந்த இடத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் வந்தது? நான் அந்த தொகுதியின் முன்னாள் உறுப்பினராக கேட்கிறேன் அப்படின்னு முகமது ஷெரீப் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர் கேட்கிறார். ஸ்ரீ பி.கே.எம். அவர்கள் மறுபடியும் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டு மக்களிடம் இது பற்றி கலந்து ஆலோசித்தீர்களா அப்படின்ற கேள்வியை முன்வைத்து இரண்டு பேரும் வெளிநடப்பு செய்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இது நடந்தது ஜூலை 23, 1974. பி.கே.எம். அவர்கள் அன்றைக்கு திமுக கூட்டணி கட்சி உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் பேசினார். திரு ஷரீப் அவர்கள் திமுக கூட்டணி கட்சி எம்பியாக நாடாளுமன்றத்தில் பேசினார். இரண்டு பேரும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எதேச்சதிகார போக்கை கண்டித்து மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் செய்துவிட்டார்கள் என்று நேரடியாக பேசியிருக்கிறார்கள். இப்ப சிலருக்கு கேள்வி வரலாம், அப்போ திமுக காரங்க யாரும் பேசலையா அப்படின்ற கேள்வி வரலாம். அப்போ அதற்கு அடுத்த நாள் 24 ஜூலை 1974 அப்போ 3:45 மணி 4 மணி வாக்கில் அந்த விவாதம் நடைபெறுகிறது. 3:45 நடைபெற அந்த விவாதத்தில் திரு ஜி விஸ்வநாதன் வண்டிவாஷ், அதாவது வந்தவாசி தொகுதியை சேர்ந்த திரு ஜி விஸ்வநாதன் அவர்கள் பேசுகிறார். யாரு? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த விஸ்வநாதன் யாருன்றத பின்னாடி சொல்றேன். அந்த விஸ்வநாதன் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் பிரைம் மினிஸ்டர் has generously surrendered a part of the territory கச்சத்தீவு டு கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சரை கடுமையாக தாக்குகிறார். எக்ஸாஸ்டிவ் ரிசர்ச் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அதர் ரெக்கார்ட்ஸ் வாஸ் மேட் பை அவர் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர், அதாவது பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகுதான் நாங்கள் செய்தோம் என்று சொன்னதற்கு அவர் மறுகேள்வி கேட்கிறார். வாட் ஆர் த ரெக்கார்ட்ஸ் தட் were consulted? வாட் வாஸ் த எவிடன்ஸ் தட் வாஸ் produced? என்ன ஆதாரத்தை நீங்கள் சமர்ப்பித்திருக்கிறீர்கள்? அதற்கு என்னென்னவற்றை எல்லாம் ஆய்வு செய்தீர்கள்? A number of documents have been given to the government of India by the government of Tamil Nadu and nothing came out of this.
நாங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக எவ்வளவு ஆதாரங்களை கொடுத்திருக்கிறோம், அதற்கெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் செய்திருக்கிறது இந்த அரசு என்பது மட்டுமல்லாமல் 150 ஆண்டுகளுக்கு ஆன ஆவணங்கள் அனைத்தும் எங்கள் கையில் இருக்கிறது. 1924 எங்களிடம் ஆவணங்கள் இருக்கிறது. 1882 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராஜா ஆஃப் ராமநாடோடு அந்த இடத்தை பற்றி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1880 லீஸ் அக்ரிமெண்ட், 1885 மறுபடியும் ஒரு லீஸ் அக்ரிமெண்ட், மறுபடியும் அதாவது 1949 ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வருவது வரைக்கும் அது ராஜா ஆஃப் ராமநாதபுரம், அதாவது ராமநாதபுர ராஜாவுக்கு சொந்தமான தனியாரிடமாக இருந்தது. அதை எப்போது ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்களோ அதற்கு பிறகுதான் அது இந்திய அரசாங்கத்திற்கு வருகிறது. அதை எப்படி நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுமையாக ஆட்சேபிக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீண்டும் மீண்டும் அந்த கேள்விகளை தொடர்ந்து எழுப்புகிறார். மேலும் இந்திரா காந்தியை நோக்கி இன்னொரு விஷயத்தையும் அவர் கேள்வி எழுப்புகிறார். என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் when she says that this is only a little rock and there is nothing to worry about the territories of the country, if you are going to call it as a barren island or uninhabited, what will happen to number of islands in the Andamans and Nicobar which are very close to Indonesia? Are you going to surrender them to Indonesia along with Sri K.R. Ganesh? I would like to know from the government என்று கேள்வி எழுப்புகிறார். அதாவது அவர் என்ன கேட்கிறார் என்றால், நல்லெண்ணத்திற்காக கொடுத்தோம் என்று சொல்லுகிறார்கள், அங்கு புல் கூட இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அந்தமான் நிக்கோபாரில் எத்தனையோ தீவுகள் மனித நடமாட்டமே இல்லாமல் இருக்கின்றன. அந்த தீவுகளை எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தோனேசியாவுக்கு எப்போது கொடுக்க போகிறீர்கள்? அந்த தொகுதியினுடைய உறுப்பினர் ஒருவர் இருக்கிறாரே, அவரையும் சேர்த்து கொடுக்க போகிறீர்களா என்று மிக கடுமையான விமர்சனங்களை அன்றைக்கே நாடாளுமன்றத்தில் விஸ்வநாதன் முன்வைத்திருக்கிறார். அந்த விஸ்வநாதன் வேறு யாரும் அல்ல, இப்போதும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விஐடி என்கின்ற கல்வி நிறுவனங்களை நிறுவிய கல்வித்தந்தை என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற திரு விஐடி விஸ்வநாதன் அவர்கள்தான் அன்றைக்கு வந்தவாசி தொகுதியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு போய் கச்சத்தீவு உரிமைகளை மீட்பதற்காக குரல் கொடுத்து பேசியிருக்கிறார். அதை பார்த்துவிட்டு HAL பகத் அப்படின்ற ஒருத்தர் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் என்றால், நான் திமுக உறுப்பினர்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். The DMK is also bound to fail because the people of India and the people of Tamil Nadu are mature enough to see that it is in the interests of India, a big and great country, to keep her neighbors, particularly her small neighbors அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திமுக காரர்கள் இந்த கச்சத்தீவை வைத்துக் கொண்டு மக்களை திசை திருப்ப முடியாது, மக்களுக்கு கச்சத்தீவை கொடுத்தது நாட்டு நன்மைக்காக என்பது புரியும் அப்படின்னு பேசி இருக்கிறார். அந்த அளவுக்கு திமுக கச்சத்தீவு விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் கடுமையாக முன்வைத்து பேசி இருக்கிறது என்பது ஆதாரபூர்வமாக கைகளில் டாக்குமெண்டோட நம்மால் பேசப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அண்ணாமலை என்ன பேசுகிறார் அப்படின்னா, திரு PK மூக்கையா தேவர் அவர்கள் ஏதோ திமுகவுக்கு எதிராகவே நாடாளுமன்றத்தில் போய் பேசிவிட்டு வந்தது போல சொல்லுகிறார். அந்த PK மூக்கையா தேவர் அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 3 இடங்களில், உசிலம்பட்டி, ராமநாதபுரம், மேல்நீதநல்லூர்னு 3 இடங்கள்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரிகளை அமைத்து தந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசுகள். அந்த அளவுக்கு, மேலும் உறங்கா புலி அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அண்ணா அவருக்கு இன்னொரு பேர் வைத்திருக்கிறார், நியாயத்திற்கு ஒரு மூக்கையா என்று அண்ணா அவரை பாராட்டி பேசி இருக்கிறார். அந்த அளவுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் சண்டை அப்படின்லாம் அண்ணாமலை புதிதாக பேசுகிறார். ஆனால் அன்றைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் வாரிசான திரு மூக்கையா தேவர் அவர்கள் அண்ணாவோடும் கலைஞரோடும் நெருங்கிய உறவு பாராட்டி இருக்கிறார். அவர்களிடம் பேசி பசும்பொன்னில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கான ஏற்பாடு கலைஞர் தான் இதை செய்து கொடுக்கிறார். கோரிப்பாளையத்தில் சிலை வைப்பதற்கு கலைஞர் தான் ஏற்பாடு செய்கிறார். 3 கல்லூரிகளை அன்றைய திமுக அரசு தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த அளவுக்கு இணக்கமாக இருந்த தலைவர்களை வரலாற்றை படிக்காத சிலர் வேண்டுமென்றே சித்தரித்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் இதுல நாம் சொல்ல விரும்புவது. கச்சத்தீவாக இருக்கட்டும், PK மூக்கையா அவர்களாக இருக்கட்டும், இரண்டும் திமுகவுக்கு மிகவும் நெருக்கமான விஷயங்கள், நெருக்கமான உறவு கொண்டவை. அன்றைக்கு கலைஞர் இந்த கச்சத்தீவு விவகாரத்தை தாரை வார்த்தது குறித்து கடுமையான ஆட்சேபனைகளை எழுப்பியது மட்டுமல்லாமல் பல ஆதாரங்களையும் தொடர்ந்து பேசி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு வழக்கு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் அவர் மறைந்ததற்கு பிறகு அந்த வழக்கு அவர் பெயரில் போடப்பட்டிருந்ததால் அந்த வழக்கு அப்படியே இருந்தது. அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவும் வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய, நான் இதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இந்திய திருநாட்டின்
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையில தான் இருக்கிறாரு. அவர் உடனடியாக பக்கத்திலே திசநாயகா இருக்கிறாரு. கச்சத்தீவை மீண்டும் இந்தியா எடுத்துக்கொள்வதான ஒரு ஒப்பந்தத்தை அவர் கையெழுத்து போட்டுவிட்டு வந்தால் அதுவே போதுமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சிலோன் கேபினெட்டை சேர்ந்த பிபி பிளரிஸ் அப்படின்ற ஒருத்தர், அவர் ஃபார்மர் செக்ரட்டரி ஆஃப் த கேபினெட் ஆஃப் சிலோன், அதாவது சிலோன் கேபினெட் செக்ரட்டரியாக இருந்த பிபி பிளரிஸ் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, I remember coming across this problem when I was assistant legal draftsman. I had to deal with the file for the purpose of verifying some of the boundaries of the northern districts. In the process of revising the draft proclamation issued probably in the time of Queen Victoria, indeed, the islands of Kachativu is excluded from the northern districts as it is belonged to Raja of Ramanathapuram. அதாவது ஸ்ரீலங்கா கேபினெட் செக்ரட்டரி, முன்னாள் கேபினெட் செக்ரட்டரி சொல்லுகிறார், இலங்கையின் வடக்கு மாகாணத்தின் எல்லையாக கச்சத்தீவு எந்த காலத்திலும் குறிக்கப்படவில்லை. அது மட்டும் அல்ல, குவீன் விக்டோரியா, அதாவது விக்டோரியா மகாராணி வெளியிட்ட ஒரு வரைவு சாசனத்தில் கூட அது ராஜா ஆஃப் ராமநாதபுரத்துக்கு சொந்தமானதாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருக்கிறார். இது நாடாளுமன்ற ஆவண காப்பகத்தில் இருக்கிறது. ஜூலை 24, 1974 திரு ஜி விஸ்வநாதன் அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார். நோ கான்பிடன்ஸ் மோஷன் மீதான விவாதம் நடந்து கொண்டிருந்த பொழுது பக்கம் நம்பர் 275, 276 அந்த PDF கூட நம்மிடம் இருக்கிறது. மோடி அவர்கள் ஆதாரங்களை எல்லாம் காட்டி திசநாயகா அவர்களிடம் இருந்து எப்படியாவது இலங்கையிலிருந்து கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு மீட்டு தருவாரா என்பதை அண்ணாமலை தான் பதில் சொல்ல வேண்டும். மாறாக திமுக தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போதும் கச்சத்தீவை மீட்பதற்கான ரெசல்யூஷன் பாஸ் பண்ண அதே தேதியில தான் PK முக்கியத்தேவர் அவர்களுக்கான மணிமண்டபத்தை அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கான சிலை அமைக்கப்படும் என்பதையும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு விஷயங்களை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு திடீர்னு கட்சி ஆரம்பித்த ஒரு சிலர் இது ஏதோ சேர்ந்து தாரை வார்த்து விட்டார்கள். இப்போ 74ஆம் ஆண்டு வளர்ந்த விவாதங்கள் மொத்தமும் நம் கையில் இருக்கிறது. இதை மறுப்பதற்கான ஏதாவது ஒரு ஆதாரத்தை அவர்கள் கொடுப்பார்களா? சமீபத்தில் ஒரு RTI தகவல் வெளியிட்டாங்க. அந்த RTI தகவலை வெளியிட்ட அதிகாரி ஒருத்தர் அந்த டிபார்ட்மெண்ட்லயே வேலை பார்க்கல அப்படின்ற அளவுக்கு பலரும் குற்றச்சாட்டுகளை எழுப்பி இருக்கிறார்கள். அப்படி ஒரு அதிகாரியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இல்லாத அதிகாரி இல்லாத பதவியை பயன்படுத்தி எப்படி இல்லாத டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்தாரு அப்படின்றதுதான் தெரியல. ஆனால் இவை அனைத்தும் நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ பக்கங்களில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள். இப்ப இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ண வேண்டியது திரு VIT விஸ்வநாதன் அவர்கள் தான். ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் கூட தன்னுடைய வாதங்களை முன்வைத்து ஒன்றிய அரசுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விமர்சனத்தையும் ஆதாரங்களையும் முன்வைத்து பேசியவர் திரு VIT விஸ்வநாதன் அவர்கள் தான். அவர் ஏதாவது சொல்றாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதை தாண்டி இப்போதும் திமுக அதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை இது குறித்து இப்போது வரைக்கும் திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகளை இனிஷியேட் பண்றதுக்கு பார்லிமெண்ட்ல ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் நடந்திருக்குதா அப்படின்றத தன்னுடைய அடுத்த பிரஸ் மீட்ல கொடுக்குறாரான்னு தெரியல, அல்லது புதிய கட்சி தொடங்கியதற்கு அப்புறம் கொடுக்குறாரான்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.